வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு எபிசோட பத்தியும் லைவ்ல நடந்த ஒரு சில அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு எபிசோட கமல் சார் தான் ஹோஸ்ட் பண்ண போறாருன்றது தான் தகவல். ஏன் அப்படின்றது பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் வந்து துபாயில இருக்காராம். ஸோ கமல் சார் வந்து காலைல 6 மணில இருந்து 3 மணி வரையும் ஷூட்டிங் நடக்க போகுது. இப்ப ஸோ விடிகாலிலே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்திலேயே வந்து நம்ம ப்ரோமோ எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் தகவல். ஸோ இன்னைக்கு கமல் சார் 2 ஷூட்டிங்கும் முடிச்சுட்டு தான் இந்த கலைஞர் 100 விழாக்கு போறாருன்றது தான் அபிஷியல் அப்டேட். இது மொதல் விஷயம். அடுத்ததா லைவ்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு லைவ்ல ஃப்ரைடேவோட லைவ்ல ஓகேவா, ஃப்ரைடேவோட லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில விசித்ரா மற்றும் தினேஷ் கிட்டே ஒரு நல்ல டாக்ஸ். 2 பேருமே சீக்கிரமா எழுந்து கூட கேட்டகரி. விசித்ராவும் சீக்கிரமா எழுந்துப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து தினேஷும் சீக்கிரமா எழுந்துப்பாங்க. சோ அங்க கிச்சன்ல ஒரு டாக்ஸ், ஜி ஸ்கொயர்ல ஒரு டாக்ஸ்ன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஜென்ரலான ஒரு டாபிக்ஸா போயிட்டு ஒரு நல்ல கான்வர்சேஷனா போயிட்டு இருந்தது. பட் அது என்ன பேசினாங்கன்னு தெரியாது. பட் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடந்தது அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அர்ச்சனாவும் எழுந்து வந்து தினேஷ் கூட ஒரு சில மாயாவோட சில விஷயங்களையும், அதுக்கப்புறம் விசித்ரா மேம் என்ன பண்ணாங்கன்றது இந்த சின்ன சின்ன பேசிக்ஸ் நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அர்ச்சனாக்கு வந்து ஏதோ கண்ணில் அலர்ஜி ஆயிட்டு இருக்கு போல. ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கல் ரூம் கூப்பிட்டு மெடிக்கல் ரூம்ல போயிட்டு அந்த அலர்ஜி இதெல்லாம் சரி பண்ணிட்டு இவங்க ஒரு பக்கம் வந்து ஐ டிராப்ஸ் போட்டு ஒரு பக்கம் உட்காந்துட்டாங்க. இந்த சுச்சுவேஷன்ல தான் என்ன பாத்தீங்கன்னா மணிச்சந்திரா மற்றும் விஷ்ணு. சோ இதுல குறிப்பா வந்து ராஜுபாய் அப்படின்ற மாதிரி வேக்கப் சாங் ஒன்னு போட்டிருந்தாங்க. அந்த வேக்கப் சாங்கோட டீகோட் பண்ணீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பிட்ரேயல் அப்படின்றது தான் இருந்தது. சோ இங்க ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பிட்ரேயல் அதை மீன் பண்றது யாரா இருக்கும், மாயாவா இருக்குமோ அந்த பாட்டை பொறுத்தவரையும் அப்படின்ற மாதிரி தோணுது. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா மாயா தான் எலிமினேட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி கிளியரா தெரியுது. இந்த பாட்டை பார்க்கும் போது எனக்கு அப்படிதான் தெரியுது. ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பிட்ரேயல் போது ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் யார், மாயா பூர்ணிமா தான் இந்த சீசனோட ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதை ஹைலைட் பண்ற விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிட்ரேயல் யாரு பண்ணியிருக்காங்களா, ஸோ இதுதான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த சாங்கை டீகோட் பண்ணா இந்த விஷயம் தான் கரெக்டாக தோணுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மணிச்சந்திரா மற்றும் விஷ்ணுவோட கான்வர்சேஷன்ல வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் கேட்கிறாரு. மணிச்சந்திரா கேட்கிறாரு, சரி இந்த வீட்லயே உனக்கு பிடிச்ச பிளேயர் எல்லாத்துலயுமே ஓரளவு கரெக்டா இருந்த ஒரு பிளேயர் நச்சுன்னு ஒரு பிளேயர் சொல்ற அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷ்ணு யோசிச்சு யாருன்னு யோசிச்சு பார்க்கும்போது மணிச்சந்திரா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கும் மணிச்சந்திரா அக்ரி பண்ணிக்கலாம். ஸோ மணிச்சந்திரா அந்த அளவுக்கு பெருசா தப்பு எதுவும் பேசல, வார்த்தைகள் கூட அந்த மாதிரி தவறுதலான வார்த்தைகள் எதுவுமே இல்ல, கரெக்டா அக்செப்ட் பண்ணிக்கலாம். மணிச்சந்திரா ஓகே அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஒரு விஷயத்துல. அடுத்ததா என்ன கேட்கிறாருன்னா, சரி இந்த வீட்லயே ஒஸ்ட் கண்டஸ்டன்ஸ் யாருப்பா சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே யோசிக்கலாம் இல்ல பாட்டுன்னு அடிக்கிறாரு. மாயா தாங்க. மாயா மாதிரி ஒரு இந்த கேம் விளையாட கிடையாதுங்க, ஒஸ்ட் கேமுங்க இதெல்லாம். ஏவி விட்டு விளையாடுறது, மத்தவங்களை ஏவி விட்டு பின்னாடி நின்று கேம் விளையாடுறதுலாம் இதுல ஒரு நல்ல கேமே இல்ல, ஒரு டர்ட்டி கேம், கெட்ட கேம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷ்ணு சொல்றாரு. கண்டிப்பா எந்த மாதிரி கேம் விளையாடக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு மாயா மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளா இருப்பாங்க. ஏன்னா தன்னைக்காக பல பேரை பலியாடா யூஸ் பண்ணி ஒரு கேம் விளையாட்டு அவங்க பின்னாடி நின்னுக்கிறாங்கன்றது தான் ஏவல். அந்த ஏவல் விட்டு தான் அந்த கேம் விளையாடி இருக்காரு. அது கிளியரா தெரியுது இந்த மாதிரி கேம் வந்து ஒஸ்டா இருக்க போகுது அப்படின்றது தான் இது. அதுக்கு தான் இன்னைக்கு நியாயம் கிடைக்குமா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். இது அடுத்ததா பாத்தீங்கன்னா, சரி யாருப்பா டைட்டில் வின் பண்ணா நல்லா இருக்கும் சொல்லு பாணி அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது விஷ்ணு கேட்கிறார் மணி, யார் டைட்டில் வின் பண்ணா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு பாத்தீங்கன்னா மேபி தினேஷ் அண்ணா வின் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட கான்வர்சேஷன் முடியுது. அதுக்கப்புறம் வந்து ஸோ இன்னைக்கு ரெஸ்ட் டே, நாளைக்கு டெஸ்ட் டே, இல்ல ட்விஸ்ட் டே, என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல சிங்கிள் எலிமினேஷனா இருக்கலாம், இல்ல டபுள் எலிமினேஷனா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. விஷ்ணுக்கு என்ன டவுட்னா, நம்ம டாப் 5ல இருப்போமா இல்ல டாப் 3ல இருப்போமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லயே விஷ்ணு வந்து இதுலயே உட்காந்துட்டு இருக்காருன்றது மட்டும் கிளியரா பார்க்க முடியுது. விஷ்ணு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதற்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மற்றும் மாயாவோட கான்வர்சேஷன் போது நேத்துல இருந்து அர்ச்சனா வந்து மாயா பெட்ல தான் தூங்கிட்டு இருந்தாங்க 2 பேரும். சோ அப்ப வந்து சொல்றாங்க, நான் தான் ஆக்சுவலா பணப்பட்டி எடுக்கலான்னு இருந்தேன், என் தங்கச்சி வந்து சொல்லிட்டா மக்கள் எலிமினேட் பண்ணாதான் நீ வீட்டை விட்டு வெளியே வரணும், மக்கள் அனுப்பாம நீ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, தோல்வியோ வெற்றியோ கடைசி மக்கள் மூலியமா தான் நீ வெளியே வரணும், வேற எதுவுமே பண்ணி வெளியே வரக்கூடாதுன்ற மாதிரி அவ சொல்லிட்டா. அவ ஆசையை நிறைவேற்றாம போனா நான் தப்பாயிரும், கண்டிப்பா நான் அந்த வீட்டுக்குள்ள இந்த கேம் ஃபுல்லா போற வரையும் மக்கள் அனுப்பும் போது நான் வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. உடனே மாயா, நீ தான் டைட்டில் வினர்மா, நீ நம்ம இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மாயா எப்பவும் போல பேசுவாங்களே அந்த மாதிரி பேசிட்டு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இதுதான் லைவ் அப்டேட். அடுத்து என்ன எபிசோட் அப்டேட் என்னன்னா கிடைச்சதுன்னா அடுத்த வீடியோல பார்க்கலாம் கைஸ்.